வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். ஜெயலலிதாவின் ஆத்மா எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை அளித்துக் கொண்டிருக்கின்றது. அமைச்சர் செங்கோட்டையன் கடும் விமர்சனம். திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய மைதானத்தில் மே 18ஆம் தேதி முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறும். கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள வி.டி. சதீஷன் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் காரணமாக பெட்ரோல் டீசலின் விலை உயர்வு. பெட்ரோல் டீசலின் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அனைத்து வர்த்தக கப்பல்களும் செல்ல ஹார்முஸ் ஜலசந்தியில் அனுமதி. ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் அராக்சி அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 58வது போட்டி. பஞ்சாப் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதில் அண்மை காலமாக பருத்தி விலை உயர்வு மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நூல் விலை உயர்வால் இத்தொழில் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் கண்டி ஒன்றுக்கு 54,700 67,700 அதாவது 25% உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் நூல் விலை கிலோவுக்கு 301 330 ரூபாயாக அதிகரித்து உள்ளது. இந்த சூழ்நிலையில் இறக்குமதி மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இயலும். ஆனால் பருத்திக்கு 11% இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவே மூலப்பொருட்களின் இருப்பை உறுதி செய்யும் பொருட்டு தற்போதுள்ள 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இது ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித் திறனுடன் திகழ்வதற்கும் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்று கூறினார். ஜெயலலிதாவின் ஆத்மா எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை அளித்துக் கொண்டிருக்கின்றது என்று அமைச்சர் செங்கோட்டையன் கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மக்கள் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். அதிமுகவின் உட்கட்சி பிரிவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தலைவர்களையும் மக்களையும் மதிக்காதவர்களுக்கு இதுபோன்ற சரிவு ஏற்படத்தான் செய்யும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து பேசும்போது அந்த திட்டத்தின் விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் தேவையில்லை, தன் படம் மட்டும் போதும் என நினைத்தவரின் நிலை இன்று என்ன என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்தார். ஆனால் ஜெயலலிதாவின் படம் இன்றும் தன் பாக்கெட்டில் உள்ளதாக கூறினார். மேலும் ஜெயலலிதாவின் ஆத்மா அவருக்கு தண்டனை அளித்துக் கொண்டிருக்கின்றது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். பெண்களை பாதுகாப்பதற்கு முழுமையான முறையில் ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக தமிழகத்திலே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கும் திட்டம், சிறிய குழந்தைகள் போதையிலே அடிமையாகக்கூடாது என்ற முறையில் அதை பாதுகாக்கும் திட்டம், எல்லோரும் விரும்பியதைப் போல ஆலயங்கள், பள்ளிகள், பேருந்துறைகளில் இருக்கிற மதுக்கடையில் அமைப்பது போன்ற பல்வேறு திட்டங்களை நீங்கள் கூர்ந்து வெளிக்கின்ற போது 400 மேனியும் தொழுது மூலமாக மக்களுடைய நலப்பணிகளை. திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய மைதானத்தில் மே 18ஆம் தேதி முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள வி.டி. சதீஷன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 140 சட்டமன்ற தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள வி.டி. சதீஷன் மற்றும் பிற அமைச்சர்கள் வருகின்ற மே 18ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பதவியேற்கின்றனர்.
இது தொடர்பாக கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள வி.டி. சதீஷன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பதவியேற்பு விழாவிற்கு மற்ற மாநில தலைவர்களையும் தேசிய தலைமை அழைக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். பதவியேற்பு விழா திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய மைதானத்தில் மே 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று அவர் கூறினார். 2006 முதல் 2011 வரை தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டமன்ற நடவடிக்கைகளில் தனக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டிதான் என்று குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் காரணமாக பெட்ரோல், டீசலின் விலையை நாடு முழுவதும் மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் காரணமாக நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 84 காசுகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3 ரூபாய் 14 காசுகள் விலை உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய் 98 காசுகளில் விற்பனை செய்யப்படுகின்றது. இதேபோல் சென்னையில் 1 லிட்டர் டீசல் விலை 92 ரூபாய் 39 காசுகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3 ரூபாய் 11 காசுகள் விலை உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் டீசல் 95 ரூபாய் 50 காசுகளில் விற்பனை செய்யப்படுகின்றது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தி உள்ளதால் அனைத்து வகையிலான பொருட்களின் விலையும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் அனைத்து வர்த்தக கப்பல்களுக்காகவும் தற்போது திறந்துவிடப்பட்டு உள்ளது என ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை மந்திரிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை மந்திரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் அராக்சி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் முற்றுகையால் தற்போது அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்தி அனைத்து வர்த்தக கப்பல்களுக்காகவும் திறந்துவிடப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அமெரிக்கா தங்களுடைய கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்கா முற்றுகையை நீக்கினால் இந்த சிக்கலான நிலைமை முடிவுக்கு வரும் என்று தான் நம்புவதாக கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 58வது போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 58வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதியது. டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன்கள் எடுத்தது. இதில் பிரம்சிம்ரன் சிங் 57 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 19 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய திலக் வர்மா 75 ரன்கள் எடுத்து அசத்தினார். மேல சவேரியார்பட்டினம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட உலக இரட்சகர் ஆலயத்தை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மேல சவேரியார்பட்டினம் கிராமத்தில் புதிதாக 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக இரட்சகர் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. இந்த ஆலயத்தை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் ரிப்பன் வெட்டி புனிதம் செய்து திறந்து வைத்தார். அவருக்கு கிராம மக்கள் மலர்களை தூவியும் பூங்கொத்து கொடுத்தும் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் புதிதாக அமைக்கப்பட்ட உலக இரட்சகர் ஆலயத்தை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்ட ஆலயத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மே 10ஆம் நாளுக்கு பிறகு வீடுகளுக்கான மின்கட்டணம் கணக்கிடும் பட்டியலை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது. பழைய முறைப்படி 100 யூனிட் வரை பயன்படுத்தியவர்களுக்கு மின்கட்டணம் இல்லை. 100 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு முதல் 100 யூனிட் இலவசம். அதற்கு மேல் உள்ள யூனிட்டுகளுக்கு மட்டும் கட்டணம் இருந்தது. புதிய கணக்கீட்டு முறைப்படி 200 யூனிட் வரை பயன்படுத்தியோருக்கு கட்டணம் இல்லை. 500 யூனிட் வரை பயன்படுத்திய வீடுகளுக்கு முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்திய வீடுகளுக்கு புதிய அறிவிப்பால் எந்த மாற்றமும் இல்லை.
அவர்களுக்கு பழைய முறைப்படி வந்த கட்டணமே இப்போதும் இருக்கும். தமிழக வெற்றிக் கழக அரசின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் போட்ட முதல் கையொப்பத்தால் 100 யூனிட்டுக்கு மேல் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 24 ரூபாய் முதல் 235 ரூபாய் வரை மின்கட்டணம் குறைகின்றது. இது ஏழைகளுக்கும் நடுத்தர பிரிவினருக்குமே பயனளிக்கும் திட்டம் என்பது உண்மையாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் காங்கிரஸ் முன்னாள் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் ஜோசப் விஜய் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, சீமான், திருமாவளவன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதே வழியில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் கபில் காங்கிரஸ் முன்னாள் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து அவரிடம் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என முனிரத்னம் வலியுறுத்தினார். தமிழக வெற்றிக் கழக அரசு நீட்டை கையில் எடுத்திருப்பது வேடிக்கையாக உள்ளது என்று பாஜக இளைஞர் அணி மாநில தலைவர் சூர்யா விமர்சனம் செய்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே முத்துமலை முருகன் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி மாநில தலைவர் சூர்யா தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் சனாதனம் குறித்து அவதூறாக பேசியது கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் சனாதனம் பற்றி பேசிய உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு வழக்குகளால் நீதிமன்றத்தை நாடியும் புத்தி வரவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேக அரசு விஜய் நீட் விலகல் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். திமுக அரசை போல் தாவேக அரசும் நீட்டை கையில் எடுத்திருப்பது வேடிக்கையாக உள்ளது என்றார். தாவேக அரசு நீட்டை கையில் எடுத்து தமிழக மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என்றும் தெரிவித்தார். நீட் வேண்டாம், 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடமானது அளிக்க வேண்டும் என்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கொடைக்கானலில் மலர் கண்காட்சிக்கு தயாராகி வரும் பிரையன் பூங்காவில் அரங்குகள் அமைக்கும் பணியும் பல்வேறு ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. கொடைக்கானலில் ஆண்டுதோறும் கோடை விழா மலர் கண்காட்சியுடன் தொடங்கி நடைபெறும். இந்த ஆண்டு 10 நாட்கள் கோடை விழா மலர் கண்காட்சியுடன் தொடங்கி நடைபெற இருக்கின்றது. இதில் கலை நிகழ்ச்சிகள், படகு போட்டி ஆகியன இடம்பெற உள்ளன. இதற்காக பிரையன் பூங்காவில் கடந்த ஓராண்டு காலமாக நடவு செய்யப்பட்ட பல வகையான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய சால்வியா, டெல்பினியும், ஆஸ்கர், ரோஜா வகைகள் உள்ளிட்ட பல வகையான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சுற்றுலா பயணிகள் மலர் காட்சியை கண்டு களிக்கக்கூடிய மைதானத்தில் மலர்களை வைக்கக்கூடிய அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வில் திருவாரூர் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டு தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவியர் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மாணவர்கள் யுகன், நித்யா ஆகியோர் 600க்கு 572 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் திருவாரூர் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளனர். இந்த மாணவர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர்கள், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பாராட்டினர். பள்ளி தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் பெற்றோரும் மாணவர்களை பாராட்டி இனிப்புகள் வழங்கினர். கோவில்பட்டியில் பள்ளி வாகனங்களில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் 16 வாகனங்களில் குறைகள் இருப்பதை கண்டுபிடித்து சரி செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பள்ளி வாகனங்களுக்கான ஆய்வு நடைபெற்றது. கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஹியூமன்சு மங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலர் கிரிஜா, காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன், மோட்டார் வாகன ஆய்வாளர் பெனிக்ஸ் மாசிலாமணி, தீயணைப்பு நிலைய அலுவலர் மலையாண்டி ஆகியோர் வாகனங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். ஒவ்வொரு வாகனமாக சென்று அவசர கால கதவுகள் சரியாக செயல்படுகின்றனவா, முதலுதவி பெட்டிகள் மற்றும் தீயணைப்பு கருவிகள் தயார் நிலையில் உள்ளனவா,
வாகனத்தின் தளம் மற்றும் படிக்கட்டுகள் உறுதியாக உள்ளனவா, வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள், கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளனவா, ஓட்டுநர்களின் உரிமம் மற்றும் வாகன பராமரிப்பு ஆவணங்கள் சரியாக உள்ளனவா என்பதை சரிபார்த்தனர். கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்டு 340 வாகனங்கள் உள்ளன. இவற்றில் 188 வாகனங்களுக்கு நேற்று ஆய்வு செய்யப்பட்டது. இதில் 16 பள்ளி வாகனங்களில் குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை சரி செய்ய சுட்டிக்காட்டப்பட்டன. 171 பள்ளி வாகனங்கள் தகுதியான வாகனங்கள் என்று கண்டறியப்பட்டு அவற்றுக்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரத்தில் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்க முயல்வதாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் கஞ்சா நகரத்தில் படைவெட்டி மாரியம்மன் கோவில் உள்ளது. கோவில் அருகில் சங்கர் என்பவர் 3 சகோதரர்களோடு கஞ்சா நகரம் மத தர்ம பரிபாலன் டிரஸ்டுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் கோவிலிடத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து சங்கர் தரப்பினர் வழக்கு தொடுத்து நிலம் தங்களுக்கு சொந்தம் என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றுள்ளனர். இந்நிலையில் படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த தீமிதி திருவிழாவை 2024ஆம் ஆண்டு முதல் ஊர் மக்கள் மீண்டும் நடத்தி வருகின்றனர். இதற்காக சங்கரின் நிலத்தில் தீக்குழி அமைத்து நிலத்தை ஆக்கிரமிக்க முயல்வதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சங்கர் தரப்பை சேர்ந்த குடும்பத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்துள்ளனர். அதுவும் அதை அப்படியே தொடர்ந்து அதுக்கு பிறகு அந்த அவர் அப்பாத்துடைய பையன் சங்கர் மற்றும் அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க அங்கதான் வசித்து வராங்க. அவங்க 4 குடும்பமும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு வேற கோயில் வரி எந்த வரியுமே அவங்க வாங்குறதில்ல. இந்த 4 குடும்பமும் ஊரை விட்டு ஒதுக்கி தனியா இருக்கிறது. ஆனா திரும்பவும் அதை இந்த ஆண்டு கோயிலுங்கிற விஷயத்துல அந்த வீட்டை திரட்டல் பண்ணி அந்த வீட்டெல்லாம் பிரிக்கிறது, இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க, ஊரை விட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு மீண்டும் திரட்டல் பண்றாங்க. இது சம்பந்தமான பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாகுமாறு கேட்டுக்கொள்ளும். அரசுக்கு வருவாய் ஈட்டி தரும் அரசு எடைமேடையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் நுழைவு பகுதியான ஆரல்வாய்மொழி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு எடைமேடை அமைக்கப்பட்டிருந்தது. இதில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை கனரக வாகனங்கள் அரசு எடைமேடையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக மது போதையில் வந்த இருசக்கர வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் இதை காரணம் காட்டி தற்காலிகமாக அரசு எடைமேடையை நிறுத்தி வைத்துள்ளார்கள். இதனால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசுக்கு வருவாய் ஈட்டி தரும் அரசு எடைமேடையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஆரல்வாய்மொழி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கனால இந்த ஆரல்வாய்மொழி பேரூராட்சியில கோர்ட் ஆர்டர் மூலமா இந்த வீட் பிரிட்ஜ் நாங்க போட்டிருக்கோம். அரசு இடமேடை போட்டு இன்னைக்கு இந்த அரசு இடமேடையில இன்னைக்கு 1,32,00,000 ரூபாய் இன்கம் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீட் பிரிட்ஜ் போட்டது மூலமா அரசுக்கு வந்திருக்கு, எங்க பஞ்சாயத்து பேரூராட்சிக்கு 1,32,00,000 ரூபாய் வந்திருக்கு. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லாரிகள் ரோட்டுக்கு சைட்ல தான் நிக்குதோ. அதுல அந்த மருத்துவர் பகுதியில் ஒரு லாரிகள் நிக்கும் போது நின்ன லாரிக்கு பின்னாடி கரூரில் அதிமுக கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து புதிய மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளே சென்றதால் பரபரப்பு நிலவியது. திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்ற விஜய்க்கு ஆட்சி அமைக்க போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால் கடந்த 10 நாட்களாக ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டதை அடுத்து 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்து ஆட்சியில் பங்கேற்று அமைச்சர் பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்தனர். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளாததால் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து வாக்களித்தனர்.
இதனால் அதிமுக நிர்வாகிகளின் மாவட்ட செயலாளர்களை பொறுப்பிலிருந்து விலக்கி புதிய மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன் அடிப்படையில் கரூர் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை நீக்கி கரூர் மேற்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வந்த கமலக்கண்ணனை மாவட்ட செயலாளராக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து இன்று கரூருக்கு வந்த கமலக்கண்ணனுக்கு குளித்தலை பகுதியில் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அறிஞர் அண்ணா, MGR, ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதன் பின்னர் கரூரில் அதிமுக கட்சி அலுவலகத்திற்கு சென்றபோது வெளிப்புற கேட்டின் பூட்டை உடைத்து கரூர் மேற்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வந்த கமலக்கண்ணன் உள்ளே சென்றார். இதனால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பாக புதிய மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவிக்கையில், கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நல்லூர் வடக்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக சொரத்தூர் ராஜேந்திரனை நியமித்துள்ளார். இதனை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் தங்கராசன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கரூர் ஊராட்சியில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம், வேலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து விளையாட்டு அணிகள் பங்கேற்று விளையாடினர். முதல் பரிசு 25,000, இரண்டாம் பரிசு 20,000, மூன்றாம் பரிசு 4ஆம் பரிசு ரூபாய் 10,000 என வெற்றி பெற்ற அணிக்கு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த மாபெரும் கபடி போட்டியினை அப்பகுதி மக்கள் கண்டுகளித்து மகிழ்ந்தனர். உத்தமபாளையத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை வருவாய்த்துறை மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கோடை விடுமுறைக்கு பின் இன்னும் 2 வாரங்களில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் உத்தமபாளையம் தனியார் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடந்த ஆய்வு முகாமில் உத்தமபாளையம், போடிநாயக்கனூர் தாலுகா பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் 287 பேருந்துகள், சிற்றுந்து உள்ளிட்ட வாகனங்கள் ஆய்வு நடைபெற்றது. தேனி மாவட்ட கோட்டாட்சியர் சையது முஹைதீன் இப்ராஹிம் மற்றும் உத்தமபாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் பள்ளி வாகனங்கள் ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்பாடு, சிறப்பு விதிகளின்படி வாகனங்கள் சாலையில் இயக்க தகுதி பெற்றதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து முகாமில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களிடம் பேசிய உத்தமபாளையம் கோட்டாட்சியர் ஓட்டுநர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை, கண் பரிசோதனைகள் செய்து கொள்வது, விபத்தில்லா பயணத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகையொட்டி அங்குள்ள உணவு விடுதிகளில் பாதுகாப்பு துறையினர் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் நகர் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள தனியார் உணவு விடுதிகளில் பாதுகாப்பு துறையினர் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். குறிப்பாக உணவு தயாரிப்பு அறைக்கு சென்று சோதனை செய்து அங்கு இருந்த கெட்டுப்போன உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து குப்பை தொட்டிகளில் கொட்டினர். மேலும் சமைத்த உணவுகளை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தக்கூடாது மற்றும் விலைப்பட்டியலை பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் வைக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் கெட்டுப்போன உணவுகளை வைத்திருந்த உணவகங்களுக்கு அபராதம் விதித்தனர். வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் 2வது முறையாக மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செங்கிலிக்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகின்றது. இப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு CBSE அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்த மாணவி அனுகா 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடத்தையும், மாணவி ராபியா 500க்கு 458 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு விழா பள்ளி உள்ளரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொதுச் செயலாளர் முகமது பர்வேஸ் தலைமை தாங்கினார்.
பள்ளி முதல்வர் முனைவர் சாதிக் பாஷா முன்னிலை வகித்து தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இப்பள்ளி தொடர்ந்து 2வது முறையாக மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பனையூரில் ஜெயிலர் 2 திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் மின்சாரம் தாக்கி வாலிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு பணிகள் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதற்காக ECR பனையூர் ஆதித்யராம் பிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமான செட் அமைக்கப்பட்டுள்ளது. படப்பிடிப்புக்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வீடுகள் போன்ற செட்டப்பிற்கு மின்விசிறி மாட்டும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் கார்த்திகேயன் என்பவர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் கார்த்திகேயன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த கானாத்தூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இச்சம்பவம் சக பணியாளர்கள் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளாத்திக்குளம் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக காரில் வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து 36 கிலோ புகையிலை பொருட்களை கார் மற்றும் 41,800 ரூபாயை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த சூரங்குடி காவல் நிலைய காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சூரங்குடி காவல் நிலைய காவல்துறையினர் சூரங்குடி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட நெடுங்குளம் பகுதியில் பாலத்தின் அருகே சந்தேகத்திற்கு இடமான முறையில் காரை நிறுத்திவிட்டு நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கருத்தவேல் என்பதும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக காரில் வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து கருத்தவேலை கைது செய்து அவரிடமிருந்த 36 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் 41,800 ரூபாய் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து சூரங்குடி காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மருதாலம் கிராமத்தில் திருட்டுத்தனமாக மண் கடத்திய மணல் கொள்ளையர்களின் வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கேசவனாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இரவு நேரங்களில் திருட்டுத்தனமாக மண் கடத்தப்படுவதாக ஷோலிங்கர் வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் ஷோலிங்கர் வருவாய் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மருதாலம் கிராமத்தில் பாறை புறம்போக்கு இடத்தில் திருட்டுத்தனமாக பொக்லைன் உதவியுடன் மண் எடுத்து லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்துள்ளனர். இதனை கண்ட வருவாய்த்துறையினர் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது மணல் கொள்ளையர்கள் தப்பி ஓடி தலைமறைவாகி உள்ளனர். அதனைத் தொடர்ந்து லாரி மற்றும் பொக்லைன் வாகனத்தை கைப்பற்றி ஷோலிங்கர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து ஷோலிங்கர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அம்பத்தூரில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கம் சார்பில் அம்பத்தூரில் உள்ள சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள அனைத்தையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும், பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது டாஸ்மாக் கடைகளை மூடினால் 23 ஆண்டுகளாக பணிபுரியும் 26,000 ஊழியர்களை அரசு பணியில் அமர்த்தி அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் எங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக டாஸ்மாக் பணியாளர்கள் தெரிவித்தனர். எங்கள் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி 5 வருடங்கள் அரசு துறையில் பணிபுரிஞ்சவங்க, ஒப்பந்த முறையில் பணிபுரிஞ்சவங்கள டாஸ்மாக் துறை, தூய்மை பணியாளர்கள், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் உட்பட அனைத்து துறையில் உள்ளவர்களும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி பணியந்திரப்படுத்துங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி பணியந்திரப்படுத்துவீங்கன்னு சொல்லி தான், நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் இவ்வளோ பேர் வாக்களித்து வெற்றி பெற வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஊழியர்களை
பணி நிரந்தரப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை உடனடியாக இந்த அரசாங்கம் நீங்கள் போடக்கூடிய அரசாங்கம் வெளியிடக்கூடிய முக்கிய அறிவிப்புகளில் இந்த அறிவிப்பை முதன்மையான அறிவிப்பை வெளியிடுங்க. செங்கோட்டை பகுதிகளில் குப்பைகளை அகற்றி சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதிகளில் சாலையோரங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் காரணமாக கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் இந்த குப்பை மேடுகள் அருகாமையில் குழந்தைகள், பால்வாடிகள், கோவில்கள் மற்றும் குடியிருப்புகள் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களின் உடல்நலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கோட்டை நகராட்சி தூங்குகிறதா, கவுன்சிலர்கள் இருக்கின்றார்களா என்று மக்கள் வினவினர். உடனடியாக குப்பைகளை அகற்றி சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜெயங்கொண்டம் அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி தமிழக முதலமைச்சருக்கு கிராம மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வீரசோழபுரத்தில் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு மற்றும் கோவில் அருகில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கூலி வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் விவசாயிகள் மது பிரியர்களால் வெகுவாக பாதிக்கப்பட்டு வந்தனர். இதனால் வீரசோழபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். காவல்துறையினர் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவு அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதையடுத்து டாஸ்மாக் கடையை மூடக்கோரி தமிழக முதலமைச்சருக்கு கிராம மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 வருஷமா எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க அரியலூர் வருஷம் போயிட்டு வந்துட்டோம், கலெக்டர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும் சார். நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறத கொண்டு தான் ஒயின் ஷாப்ல கொடுத்தா எங்க வயிறு என்ன சார்ஜ் பண்றது? லோன் கட்டுறதா படிக்கிற பிள்ளைகளும் கெடுது, வயசானவங்களும் கெடுறாங்க. நாங்க என்ன சார் பண்றது? அரசாங்கம் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். திருவள்ளூர் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை அகற்றியதற்காக தமிழக முதல்வர் விஜய்க்கு கடை வியாபாரிகளும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது இயங்கி வருகின்றது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரத்துக்குள் மூட தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள காரணவடை, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மணவாள நகர், பேரம்பாக்கம் ஆகிய பகுதியில் உள்ள 7 மதுபான கடைகளை தமிழக அரசு சார்பில் அகற்றப்பட்டு உள்ளன. இதனால் அப்பகுதி பொதுமக்களும் மற்றும் கடை வியாபாரிகளும் தமிழக முதல்வர் விஜய்க்கு தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர். எடுப்பான்னு சொன்னாங்களே தவிர எடுக்கிற மாதிரி இல்லாம இருந்துச்சு. பல காரணங்கள் சொல்லி எடுக்காமலே இருந்தாங்க, எடுக்கிறோம்னு. ஆனா எங்க ஐயா முதலமைச்சரை உட்கார்ந்த உடனே இவ்வளவு சீக்கிரம் இந்த எடுப்பாருன்னு எதிர்பார்த்தது ரொம்ப மிக்க நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா. அந்த ஆட்சியில பண்ண நல்ல ஒரு காரியம் பாத்தீங்கன்னா வந்ததே சந்தோஷம், எடுத்தது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம், அவர் செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி நன்றி. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர். பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சாவூர் பெரியநாயகி அம்மன் உடனுறை பெருவுடையார் ஆலயத்தில் மகா நந்தியம்பெருமானுக்கு மாதம் தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும்.
நேற்று சித்திரை மாத 3ஆம் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு நந்தியம்பெருமானுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். ஜெயலலிதாவின் ஆத்மா எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை அளித்துக் கொண்டிருக்கின்றது. அமைச்சர் செங்கோட்டையன் கடும் விமர்சனம். திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய மைதானத்தில் மே 18ஆம் தேதி முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறும். கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள வி.டி. சதீஷன் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் காரணமாக பெட்ரோல், டீசலின் விலை உயர்வு. பெட்ரோல், டீசலின் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அனைத்து வர்த்தக கப்பல்களும் செல்ல ஹார்முஸ் ஜலசந்தியில் அனுமதி. ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் அராக்சி அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 58வது போட்டி. பஞ்சாப் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்று மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.